ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் சரி வாங்க, நம்ம மல்லிஸில் என்னைக்குன்னா சுவாரஸ்யமாக விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம மல்லி ஒரு வழியாக விஜயோட வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. விஜயோட மனசுக்குள்ளெல்லாம் வரலைங்க, வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. ஏன் எதனால் அப்படின்ற விஷயம் வியூவர்ஸாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் அது எப்படி நடந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா மல்லி அப்படின்ற ஒருத்தங்க அந்த வீட்டில் இல்லைன்னா வெண்பா அப்படின்ற ஒரு குட்டி குழந்தை அந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இப்போ இருக்கிற விஜய்க்கு பிடிச்ச 7.5 சனி. ஆமாங்க, விஜய்க்கு இப்போ 7.5 மாத சனி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அதனால் விஜய் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் மல்லி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் மல்லி எப்படியாவது அந்த வீட்டுக்கு வரணுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்படி தாங்க போயிட்டுருக்கு. எந்த ஜோசியக்காரனா சொன்னது அப்படின்னு நீங்கள் யாருன்னா கேட்கலான்னு நினைக்கலாம். இது ஜோசியத்துக்காக சொல்லுங்க, ஒரு ஃப்ளோக்காக சொல்கிறேன். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நம்ம விஜய் என்ன பண்ணுறது ஏது பண்ணி தெரியாமல் மல்லி கால் பண்ணுறாங்க. மல்லியும் ஃபோன் எடுக்காமல் கட் பண்ணி விட்றாங்க. மறுபடியும் விஜய் கண்டினியூவாக கால் பண்ணேன். என்ன உங்களுக்கு அதான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்ல, இப்போ நிம்மதியாக இருப்பீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், என் தொல்லை இருக்காது, எப்போவுமே நான் உங்களை கழிச்சு கொட்டிகிட்டே இருக்க மாட்டேன், நீங்களும் நான் திட்டணும்னு அவசியமே கிடையாது, உங்களுக்கு பிடிக்காதான் நான் செய்ய மாட்டேன், அதனால் நான் சமைக்கவும் போகிறதில்ல, எந்த பிரச்சனையும் நீங்கள் நிம்மதியாக உங்கள் பொண்ணோட சந்தோஷமாக இருங்க, நான் தான் வீட்டை விட்டு வெளியே வந்துடல, சும்மா இதுக்கு என்ன ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்டு விட்டுறாங்க. இந்த டைமிங்கில் உடனே என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் விடலைங்க. மறுபடியும் கால் பண்ணி, மல்லி உன்னோட உதவி எனக்கு வேணும், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் உன் உதவி இப்போ எனக்கு வேணும். ஏன்னா வெண்பா குட்டி இப்போ வீட்டை விட்டு போகிற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டா, அதனால் நீ வந்தே ஆகணும், நீ வரலன்னா வெண்பா குட்டியை கூப்பிட்டு போய் உங்கள் தாத்தா விட்டுருவாங்க, அப்புறம் என் உயிரை என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்ல, உங்கள் உயிரை உங்களை விட்டு போகுதுன்னு கவலைப்பட்டீங்களே, என் உயிரை என்ன விட்டு போகுது அதை பற்றி எனக்கு என்ன கவலைப்பட்டீங்களா, எதுக்கு எடுத்தாலும் நான் தான் தப்பு பண்ணேன்னு பிடிச்சி என்னை திட்டிக்கிட்டே இருந்தீங்களா, தப்பு நான் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு ஒரு முறை யோசிச்சு பார்த்தீங்களா அதை என்னை பற்றி? இல்லை, யோசிக்கல. உங்கள் அக்கா என்ன சொன்னாங்களோ வேத வாக்கு, ரஞ்சிதா என்ன சொன்னாலோ அது மந்திரம் தந்திரம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்னை திட்டினீங்களே, எவ்வளோ கொடுமை பண்ணீங்களே, ஏதாவது ஒரு வார்த்தை நான் தப்பு பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு என்னை பற்றி எதனா நினச்சி பார்த்தீங்களா? அப்படிங்கும்போது நான் ஏன் அக்கறை போடணும், நான் ஏன் கவலை போடணும்? ஒவ்வொரு முறையும் நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணுவீங்க, காயப்படுத்துகிறாலும் காயப்படுத்துருவீங்க, அதுக்கப்புறம் வந்து கெஞ்சுவீங்களா? என்னதான் நினச்சிட்ருங்க? கண்ணாடியை உடைக்கிற வரைக்கும் உடைச்சிட்டு அப்புறம் வந்து மூஞ்சை பார்த்து என் மூஞ்சை தெளிவாக காட்டும், அந்த கண்ணாடி எப்படி காட்டும், அந்த கண்ணாடி மாதிரி தான் என் மனசு இப்போ உடஞ்சி சுக்குநூறு ஆகிடுச்சு, இது வரைக்கும் ஒட்ட வைக்க முடியாது அப்படின்னு சொல்ல, மல்லி எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்லை, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எப்படியாவது வெண்பா என்கிட்ட சேர்த்து வைக்கணும், அதுக்காக உதவி பண்ணு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு மல்லியோட காலை பிடிச்சி கதறாத குறைய கெஞ்சராருங்க விஜய், மல்லி 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம மல்லியோ வில்லி 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 அப்படின்ற ஒரு கான்செப்டில் போகிற மாதிரி என்ன சொன்னாலே கண்டுக்கலைங்க. விஜய் ஒரு ஆளாகவே மதிக்கலை, செம்ம கானில் போய் வச்சுட்டாங்க போனேன். இதுக்கப்புறம் நம்ம விஜய் என்ன பண்ண போகிறார், மல்லியை கூப்பிட்டு வருவாரா மாட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி உடனே ஃபோனை தூக்கி பேக்கில் போட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் தாங்க நம்ம விஜய் வித்யாம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. வித்யாம்மாவுக்கு கால் பண்ணி நடந்ததாக சொல்கிறாங்க. இப்படி தான் கோர்ட்டிலேருந்து வந்துட்டு மல்லியும் வெண்பா எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு செக் பண்ணுவாங்களாம், எல்லாம் எப்படி இருக்காங்க, குழந்தைய எப்படி பார்த்துக்கலாம் செக் பண்ணுவாங்களா. அப்போ மல்லி இல்லைன்னா வெண்பா நம்மளை விட்டு போயிடுவா, ஏதாவது பண்ணுங்கம்மான்னு அழுறாரு, கதறாரு. நீ அழாதுடா, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மல்லிக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் வித்யாம்மா என்னாச்சு நம்ம மல்லி கேட்க, இல்லை மல்லி விஜய் கால் பண்ணியிருந்தான், அவங்கள பற்றியே நீங்கள் பேசாதீங்க, அந்த வீட்டை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, எனக்கு அந்த வீட்டுக்கு சம்மந்தமே இல்லை, வீட்டை விட்டு போன அவ்வளோ தூரம் என்னை அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டு இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு அவர் கூப்பிடுறாரு, நான் அதெல்லாம் திரும்ப போக மாட்டேன்னு சொல்ல, மல்லி புரிஞ்சுக்கோ, ஒரே ஒரு முறை எனக்காக அப்படின்னு சொல்ல, நித்யாம்மா அவங்க மேலே நான் நல்லா மரியாதை வச்சுருக்கேன், அந்த மரியாதை நீங்களே கெடுத்துக்காதீங்க, அவருக்காக நீங்கள் பேச வந்து உங்கள் இதை கெடுத்துக்காதீங்க, வெண்பா எனக்கு பிடிக்கும், வெண்பாவுக்காக என் உயிரை கூட கொடுப்பேன், ஆனால் இந்த விஷயத்தில் தன்மானமாக அவரான்னு பார்த்தா எனக்கு தன்மானம் தான் முக்கியம், என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, அவர்கிட்ட தான் வெண்பாவும் இன்னும் கஷ்டப்படுவாது, அவங்க தாத்தாக்கிட்டே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். உடனே இதுக்கப்புறம் தான் நம்ம பெரியம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க வித்யாம்மா. இப்படி தான் சொல்லிவிட்டு என்ன எது பண்ணுறதுன்னு தெரியல, மல்லி இந்த மாதிரி கோச்சிட்டு வச்சுட்டா போனால் கொஞ்சம் பார்த்து என்னென்னு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கேட்க, சரி ஓகே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பெரியம்மா ஃபோனை வச்சுட்டு மல்லி கால் பண்ணி எங்கே இருக்கீங்க, நான் இப்படி தான் அடையார் பக்கம் மதுரவாயில் இருக்கிற மாரியம்மன் கோயிலில் உட்காந்துட்ருக்கேன். என்னது மாரியம்மன் கோயில், அங்கே என்ன பண்ணுறேன், என்ன பண்ணதில்ல, மனசு சரியில்லை, முருகனை போய் கும்பிட்டா முருகனும் நல்ல வழி கொடுக்க மாட்டேன்றான், அதான் மாரியம்மாவில் கும்பிட்டாலாவது மாற்றம் வருமா வாழ்க்கையில்னு சொல்லிட்டு மாரியாத்தாவை கும்பிடலான்னு வந்திருக்கேன்னு சொல்ல, நீ அங்கேயே இருப்பில்ல நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ம பெரியம்மா கிளம்பி வராங்க. ஏன் பல்ல என்னாச்சு, இதுக்கெல்லாம் பேக் தூக்கிட்டு வரதா, நான் பேசுகிறவா போகலான்னு சொல்ல, நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன் இன்னொரு முறை ஏதாவது என் மேலே பழியோ தப்போ வந்துச்சுன்னா அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ அது மாதிரி வந்துருச்சு, என்னால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, இனிமேல் என்னால் அந்த வீட்டில் இருக்கவும் முடியாது, அதனால் தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க பெரியம்மா, உங்களுக்கும் நான் இடைஞ்சலாக தான் சொல்லுங்கள், நான் வேறு எங்கேனா போயிடுறேன், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல, ஏன் பிள்ளை நான்லாம் அப்படி சொல்லுவேன், நான் என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா அப்படின்னு நம்ம பெரியம்மா கேட்க, உடனே நம்ம மல்லி சொல்கிறாங்க,
நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது, நான் அவங்க கூட இருக்கிறது பிடிக்கல போல், அதனால தான் அப்படி சொல்கிறீங்க போல் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி சொல்ல உடனே நம்ம பிரியமா சரி புள்ள உன் விருப்பப்படியே இருப்பேன், அந்த புள்ளை நாளைக்கு அவன் தாத்தா கூட போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல இவங்ககிட்டலாம் வந்து கஷ்டப்பட்டு சித்திரவதை அமைச்சு அவன் போகிறதுக்கு அவங்க தாத்தா கிட்ட போய் சந்தோஷமாக இருக்கலாம், அவங்க நல்லா தான் பார்த்துப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, இவர் பொண்ணும் இவர் கூட இருக்கணும் ஒரே காரணத்துக்காக தான் இவர் இவ்வளோ பண்ணுறாரு, மற்றபடி அவங்க தாத்தா அவங்க பேத்தி கொடுக்கணும் அவர் ஆசைப்படுறாரு, அதனையும் தப்பு இல்லை நியாயம் தானே, எப்போ இவர் என்னையே புரிஞ்சுக்கலன்றப்ப வெண்பா மட்டும் அப்படி புரிஞ்சுக்க போகிறாரு, அதனால் அங்கேயே போட்டோன்னு சொல்லிட்டு கோவத்தில் மூஞ்சி தூக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம பெரியம்மா கேன் வாஷ் பண்ணுறாங்க, இந்த ஓட்டு எலெக்ஷனில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி கேன் வாஷ் எல்லாம் பண்ணி கிழக்குன்னு எல்லாத்தையும் குழப்புறாங்க. இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போகிறாங்க, அந்த வீட்டுக்கு போவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விருப்பமான சுவாரஸ்யமான தகவல் அடுத்தடுத்த வீடியோவில் நான் அவங்க கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்குறேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.